நீட் தேவை ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குனார். இந்த நபர் முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிற புகைப்படம். யாரெல்லாம் ஒழுங்காக கப்பம் கட்டுறாங்களோ அவரெல்லாம் செயல் வீரர். திமுகவில் ஆளே இல்லை, டெப்டேஷன் மாதிரி 8 அமைச்சர் அண்ணா திமுக போயிருக்கிறார். இந்த செங்கலை எங்க கொண்டு போய் காட்டணுமோ அங்க காட்டினா விடிவு காலம் பிறக்கும். அந்த 38 நாடாளுமன்றம் இந்த செங்கலை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்ட. இந்த ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இந்த ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இந்த ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது சரியா நடக்குது. உதாரணத்துக்கு பிராந்தி கடையில் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னா ஒரு கோடிக்கு ஒரு நாளைக்கு 10 கோடி. ஒரு நாளைக்கு 10 கோடி இந்த மதுபான கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருந்தது. அதனால தான் அந்த அமைச்சரை அதை கோவை மண்டலத்தில் செயல் வீரர்னு பேசுகிறார். கோவை மாவட்டத்தில் செயல் வீரர்னு பேசுகிறார். அந்த செயல் வீரரை இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கரூரில் போய் எப்படி விமர்சனம் செய்தார் என்று நாங்கள் ஏற்கனவே எல்இடி போட்டு காட்டினேன் கரூரில். அப்புறம் இந்த செயல் வீரர் திரு ஸ்டாலின் எப்படி பேசுறாரு சட்டமன்றத்தில் அதையும் எல்இடி போட்டு காட்டலாம். இப்படி யாரெல்லாம் ஒழுங்கா கப்பம் கட்டுறாங்களோ அவரெல்லாம் செயல் வீரர். திமுக அவர் 5 கட்சிக்கு போயிட்டு வந்தார். ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்தில் இருந்தார். கட்டளையில் இன்னும் ஜெயிச்சாரு, திமுகவில் இன்னும் ஜெயிச்சாரு. அப்படிப்பட்ட செயல் வீரர் தான் திமுக இருக்காரு. அங்கெல்லாம் யாரெல்லாம் அதிகமாக கப்பம் கட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகுந்த மரியாதை உண்டு. திமுகவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கட்சிக்காவலை தவிர அவரெல்லாம் விட்டுட்டு அண்ணா திமுகவில் அடையாளம் காட்டப்பட்டவரெல்லாம் அங்கே போய் வளமாக இருக்கிறாங்க. இந்த பகுதியில் கூட ஒரு அமைச்சர் இருக்கார். அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டன் நிர்வாகி ரத்தத்தை வீர்வையாக சிந்தி அடையாளம் காட்டப்பட்டவர்களும் இன்றைக்கு வேஷ்டி மாத்தி கட்டி இன்னைக்கு போய் அங்க போய் சரணகதி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கு திமுகவில் ஆளே இல்லை, டெப்டேஷன் மாதிரி 8 அமைச்சர் அண்ணா திமுக போயிருக்கிறார். அந்த கட்சியில் ஆள் இல்லை. இங்க அடையாளம் காட்டப்பட்டவர்களும் அங்க அடைக்கலம் கொடுக்கிறார். இங்க தப்பு செஞ்சவங்களும் அங்க போன புண்ணியம் ஆகிறார். நல்லா எண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட கட்சி இருக்க வேணுமா? இருக்க வேணுங்களா? இது மக்கள் ஆட்சி தானே, இது ஊழல் ஆட்சி தானே. அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்தினார்? 2019ஆம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டினார். எங்க போனா ஒரு செங்கலை தூக்கிறார் ஒரு மனுஷன். இது நம்ம சொல்லக்கூடாது, வேண்டாம். நான் பெருந்தன்மையை நான் சொல்லாத இருக்கிறேன். இந்த செங்கலை எங்க கொண்டு போய் காட்டணுமோ அங்க காட்டினா விடிவு காலம் பிறக்கும். ஆனா ஊரூரா அந்த செங்கலை தூக்கிட்டு போய் காட்டிட்டு இருக்காரு. 38 நாடாளுமன்றம் 2019 இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க, திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு. அந்த 38 நாடாளுமன்றம் இந்த செங்கலை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்டு. அங்க எப்படி காட்டினா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கும். அந்த எய்ம்ஸ் கட்டடம் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்க தூக்கிக்கிட்டு விளம்பரத்தை தேடுகின்ற நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தெல்லாம் கிடையாது. அதை சொல்றாரு திரு உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி ஏன் நான் செங்கல் தூக்குனா உங்களுக்கு கோபம் வந்துடும்? நீங்க செங்கல் தூக்குனா எங்களுக்கு கோபம் இல்லை, ஆனா இதை வச்சு ஓட்டு கேட்குறீங்களா, அதுதான் குறைபாடு. எதற்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க? வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்கணும், அதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊரூரா செங்கலை தூக்கிட்டு போறதுக்காக ஓட்டு போட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல. ஆகக்கூடிய நாடாளுமன்றத்திலே தகுந்த அழுத்தம் கொடுக்கல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா அந்த தில்லு திராணி அவர்கிட்ட இல்லை, பயம். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது எப்படியெல்லாம் எதிர்த்தாங்க. கோபேக் மோடி நாங்கள் சென்னையில் கருப்பு பண்ணு விட்டாங்க, கருப்பு கொடி காட்டினாங்க. இப்போ ஆளுங்கட்சி வந்த பிறகு அது ஊழல் ஏதாவது உள்ள பிடிச்சி போட்டு என்ன பண்ணுறது? அதுக்காக
வெல்கம் மோடிங்கிறார். அங்கே போய் சரணகதி அடங்கி அந்த செஸ் போட்டியை தூக்கி வைக்க அப்பா அவர் கூப்பிட்றாரு. மகன் போய் கீழே விளையாட்டு தூக்கி வைக்கிறது கூப்பிட்றாரு. மாறி மாறி அப்புறம் மகன் பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்து சரணகதி அடைந்து அவரை கூட்டிகிட்டு வந்து திருப்பலா நடத்துகிறாங்க. நீங்களாம் வந்து திரு மோடி அவர்களை இருக்கிறவங்க. அதிமுக அப்படி இல்லைங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. அதை மத்திய அரசு நிறைவேற்ற காலதாமதம் செஞ்சது. உடனே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 நாடாளுமன்றங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, 22 நாட்கள் அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாடு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தோம், தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தோம். அழுத்தத்தின் காரணமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு இரண்டையும் அமைக்க வைத்து பாராட்டை பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. நீங்க ஊரூரா போய் பேசுறீங்களா நீட் தேர்வு நீட் தேர்வுன்னு? நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. 2010 தான் கொண்டாடுறாங்க. 2010 ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது திமுக காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றது. 2019 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திமுக கட்சி சேர்ந்த காந்தி செல்வன் அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்தது. ஆனால் தேர்தல் நேரத்தில் போராட்டத்தெல்லாம் பேசினார் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. மக்கள் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் தேர்தலுக்கு போகிறீங்களா பிரச்சாரத்துக்கு, அப்போ பதில் சொல்லுங்க. பிறகு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 6 மாதம் கழிச்சு கூட்டத்தில் பேசுகிறாரு, நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு என்கிட்ட ரகசியம் இருக்குனாரு. 3 வருஷம் ஆகி போச்சு, ரகசியத்தை வெளியிடப்பா. அது என்ன ரகசியம்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே பொய். பொய் தான் அவரோட மூலதனம். பொய்யை பேசி பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்யை பொருந்துற மாதிரி சொன்னால் மெய்யை திருத்திருன்னு முழிக்குமா. பொய்யை பொருந்துற மாதிரி சொன்னால் மெய்யை திருத்திருன்னு முழிக்குமா. மெய்யினா உண்மை. அப்படித்தான் திமுக கட்சி சேர்ந்த தலைவர்கள் பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி அதை உண்மையாக்க பார்க்குறாங்க. நாம் தான் விழிப்போடு இருக்க வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எப்பொழுதும் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றோம். எத்தனை திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சமா நஞ்சமா. மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2 இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு சரித்திரம் படைத்த கட்சி அதிமுக. ஸ்டாலின் அவர்களே, நான் உள்துறை அமைச்சரை கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டினேன். அப்படி ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியில் மத்திய அரசு வந்து பெற முடிஞ்சதா? இல்லையே. அதிமுக ஆட்சியில் தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பல்வேறு சாதனைகள் நாம் புரிஞ்சிருக்கிறோம். அம்மா இருக்கின்ற பொழுது 16 சென்னை விமான நிலையம் முதல் லிட்டில் மவுண்ட் வரை மெட்ரோ போக்குவரத்துன்னு அம்மா அவர்கள் துவக்கி வச்சாங்க. முதல் மெட்ரோ ரயில் சேவையை நம்முடைய இதய புரட்சித் தலைவர் அம்மா தான் துவக்கி வச்சாங்க. 2017 திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரை, 2018 நேரு பூங்கா முதல் சென்னை சென்ட்ரல் வரையும் மற்றும் சைதாப்பேட்டை முதல் ஏஜிடிஎம்எஸ் வரையிலும், 2019 ஏஜிடிஎம்எஸ் முதல் மன்னார்பேட்டை வரையும் இன்றைக்கு மெட்ரோ ரயில் போக்குவரத்தை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திறந்து வச்சேன். 2021 திருவற்றூர் லிம்கோ நகர் வரையில் மெட்ரோ ரயில் கட்டம் 1 நீடிப்பு வழித்தடத்தினை எனது முன்னில பிரதமர் தொடக்கி வச்சார். அது 3770 கோடி மதிப்பிலான 9 கிலோமீட்டர் தூரம். 2020 அப்பொழுதுதான் மத்திய உள்துறை அமைச்சரை வச்சு கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இந்த மிக்ஜாம் புயல் சென்னைக்கு வந்து தாக்கவே இல்லை, வெறும் மழை பெஞ்சது. இதுக்கே குய்யா முய்யான்னு கத்துறாரு இந்த முதலமைச்சர். இதே வர்தா புயல் வந்தது, அப்படியே மெட்ராஸ் புரட்டி போட்டு போயிடுது. 6 லட்சம் மரம் சாஞ்சு போச்சு, பல மின்கம்பங்கள் சாஞ்சு போச்சு. ஒரு வீதியிலிருந்து அடுத்த வீதிக்கு போக முடியல. அதிமுக அரசு வேகமாக துரிதமாக புயல் வேகத்தில் செயல்பட்டு மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும்.
அதில் 2 லட்சம் டன் மரத்தை மட்டும் குப்பையில் மட்டும் வெளியேற்றினோம். மின்கம்பம்லாம் வேகமாக துரிதமாக நெட்டோம், வேகமாக துரிதமாக மின் இணைப்பு கொடுத்தோம். இந்த மின்ஜாம் புயலில் வெறும் மழை தான் பெஞ்சது. இதுக்கே இன்னும் கத்திட்டு இருக்கார் ஸ்டாலின். வர்தா புயல் மாதிரி வந்தால் திரு ஸ்டாலின் காணாமலே போயிடுவார். எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு நிதி வரல, மத்திய அரசு நிதி வரல. எங்களுக்கு கூட நிதியை கொடுத்தாங்க, நாங்கள் மாநில நிதியில் இருந்தாலும் செலவு பண்ணோம். மக்களுடைய பிரச்சனை தாங்க முக்கியம். மக்கள் தான் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்க. நிதி எங்க இருக்குன்னு பார்க்கக்கூடாது, மனதை தொட்டு நமக்கு வாக்களித்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. அப்படி அதிமுக பல புயலை சந்தித்து, தானே புயல், கஜா புயல், வர்தா புயல், புயல் புயல் என்று பல புயலை சந்தித்து அதற்கு நிவாரணம் கண்ட ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக. இப்போ இந்த மிஜா புயல்ல கூட இந்த பூமிக்கடியை நம்ம மின்பாதை அமைச்சிட்டோம். காற்று, மழை, வெள்ளம் எது வந்தாலும் மின் தடையை ஏற்படாது. அந்த வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். ஆனால் நாம் இருக்கும்போது அந்த வசதி இல்லை. இப்படி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாலும் கூட திரு ஸ்டாலின் மிஜா புயல சரியா நடவடிக்கை எடுக்காதனால 2-3 நாட்கள் மக்கள் உணவு இல்லாமல் இருந்தாங்க. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது வர்தா புயல்ல உடனுக்குடன் சுட சுட மக்களுக்கு உணவு கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுட சுட உணவு கொடுத்தோம் ஐயா. அது மட்டுமல்ல, கொளத்தூர் இவருடைய தொகுதி. அந்த நிஜாம் புயல்ல எல்லா பக்கமும் குளம் போல தண்ணி மிதந்துகிட்டு இருக்குது. அப்படி எங்க போய் இவர்களுடைய ஆட்சி சிந்திச்சு பாருங்க. இவருடைய தொகுதியிலேயே, இந்த தொகுதியிலேயே சரியான மழை வெள்ள வடிகால் வசதி செய்யலையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கனமழை பெய்கின்ற பொழுது எச்சரிக்கை கொடுத்தோம் மக்களுக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கவில்லை. ஏன்னா வீட்டில் எல்லாம் பேசிட்டாங்களே, எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் ஒரு சுட்டு தண்ணி கூட தேங்காதுன்னு. அதனால் நம்பிக்கை இருந்த மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். உடைமைகள்லாம் சேதமாகி போச்சு, பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிட்டாங்க. அது காரணம் இந்த அரசாங்கம் தான் என்பதை நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. திரு ஸ்டாலின் எங்கே போனாலும் பேசுகிறாரு, அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சி இருண்டாச்சுன்னு சொல்கிறார். நீ கண்ணை மூடிட்டா இருண்ட மாதிரி தான் தெரியும், கண்ணை விழிச்சு பார்த்தா தானே வெளிச்சம் தெரியும். வெளிச்சத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் அந்த மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது, என்ன திட்டங்கள் வந்தது? எதுவுமே இல்லையே. எங்களுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். வாவசி நகரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு தொழில்நுட்ப கல்லூரி துவங்கப்பட்டது. குளத்தூர் இரட்டையாரி பாலம் இடதுபுறம் கலரம் 55 கோடியில் கட்டப்பட்டது. திருவொற்றியூர் மாட்டு மந்த ரயில்வே பாலம் 58 கோடி. வில்லிவாங்க ரயில்வே மேம்பாலம் 36 கோடி. கொரட்டூர் ரயில்வே கீழ்பாலம் 26 கோடியில் திறக்கப்பட்டது. வில்லிவாக்க ரயில்வே கீழ்பாலம் உட்பட பல பாலங்கள் அதிமுக ஆட்சியில் கட்டி திறக்கப்பட்டது. குடிசை மாட்டு வாரி திட்டத்தின் கீழ் சேனியம்மன் கோயில் பகுதியில் 464 குடியிருப்புகள் 31 கோடியில் கட்டப்பட்டது. சுற்றுச்சூழல் பூங்கா மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகம் 20 கோடி. குடிசை மாட்டு வாரி திட்டத்தின் கீழ் கைலாசபுரத்தில் 392 புதிய குடியிருப்புகள் 44 கோடியிலும், மீனவர் காலில் 56 கோடி மதிப்பிலும் 512 புதிய குடியிருப்புகள் கட்டப்பட்டது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கொடுகையூர் வளாகத்தில் இந்து கிறிஸ்துவர் முகமதியார்களுக்கு தலா 1 ஏக்கர் வீதம் மயான பூமி இடம் கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படைகள் நிறுத்த தளம் 90 கோடியில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. காசிமேடு மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு அதிமுக ஆட்சியில் 120 கோடி ரூபாய் ஒதுக்கி விடியா திமுக ஆட்சியில் திட்டத்தில் கடப்பில் போட்டார். குடிசை மாட்டு வாரியம் மூலம் மூலக்கொத்தளத்தில் கரிமேடு காலனி MS நகர் இடங்களில் கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை இந்த விடியா திமுக அரசு இன்னும் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கவில்லை. இதனால் ஏழை எளிய மக்கள் வாடகை குடியிருக்க வேண்டிய கஷ்டமான சூழ்நிலையை இந்த விடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த வட சென்னையில் வளர்ச்சி பெறுவதற்காக 18,682 கோடி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. வீடற்ற ஏழை வீடுகளுக்கு வழங்க 16,000 கோடி, குடிநீர் வசதி ஏற்படுத்த 2,000 கோடி, மீன்பிடி தொழில் வளர்ச்சிக்கு 429 கோடி,
சுற்றுச்சூழலை பாதிக்க 250 கோடி. இப்படி பல திட்டங்கள் 18,682 கோடி வட சென்னையிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே இப்போ ஆட்சிக்கு வந்ததையும் இந்த திட்டத்தை எல்லாம் முடக்கிட்டு இதில் ஒரு 1000 கோடி கொடுத்து இந்த திட்டத்தை தூங்குவது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டார். இந்த திட்டமெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸ்டிக்கர் ஒட்டி மக்களிடத்தில் விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க. அதேபோல நிஜாம் புயலில் இந்த மலையாள சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து 800 முகத்துவத்தில் கச்சா எண்ணெய் கசிந்து கடலில் கலந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கே போக முடியல. கடுமையாக மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ நாங்கள் 12,000 ரூபா ஒவ்வொரு மீன குழுக்கு கொடுக்கணும். ஆனால் 6,000 தான் கொடுத்தாங்க. ஆக மீனவர்களை வஞ்சித்த அரசு இந்த அரசு. கோரமண்டல் உர தொழிற்சாலை வாயு கசிவு, அதுலேயும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. மீனவ மக்கள்லாம் பாதித்தாங்க. அதுக்கு நாங்கள் அறிக்கை வெளியிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்களுக்காக பல்வேறு திட்டங்கள் கொடுக்கப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். அதில் வந்து மீனவர்கள் எளிதாக கடன் பெற மீனவர்களுக்கு பிரத்யேக வங்கியில் அமைக்க வலியுறுத்துவோம். ஆழ்கடல் மீனவர்கள் மற்றும் உள்நாட்டு மீனவர்களுக்கு பிரத்யேகமாக இலவச வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கும். 13 கடற்கரை மாவட்டங்களில் மீனவர்கள் பாதுகாப்பாக தொழில் செய்ய ஏதுவாக விசைப்படகுகள், மீன்பிடி கலன்கள், வலைகள் போன்றவையும் உள்நாட்டு மீனவர்களுக்கு பரிசுகள், வலைகள் வாங்கவும் மானியம், சிறிய மீன்பிடி துறைமுகங்கள், பெரிய மீன்பிடி துறைமுகங்கள், தங்கு தளங்கள், கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்தும். ஏற்கனவே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஏராளமான தூண்டில் வலையை கட்டியதும் அதிமுக அரசாங்கம் தான். நடுக்கடலில் காணாமல் போகின்ற மீனவர்களை மீட்க கடலோர மாவட்டங்களில் தேவையான ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வலியுறுத்தும். நெய்தல் நில மீட்பு திட்டம் மீனவருக்கு முற்றிலும் எதிரானது. இத்திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதில் அதிமுக உறுதியாக இருக்குது. தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு. தமிழக மீனவர் இலங்கை கடற்படையாலும் சிங்கள கடல் கொள்ளைகளாலும் தாக்கப்படுவதை தடுக்க தென் பிராந்தியத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடற்படை வீரர்கள் உள்ளடங்கிய கடற்படை பாதுகாப்பு நேவல் செக்யூரிட்டி வலுப்படுத்த வலியுறுத்தப்படும். இப்படி நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அதோட இன்றைக்கு சென்னையும் சரி தமிழ்நாடுலையும் சரி எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஆக இதையெல்லாம் தடுக்க வேண்டுவதற்காகத்தான் எளிதாக குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டுவதற்காக சிசிடிவி கேமரா 2.5 லட்சம் கேமரா சென்னை மாநகரம் முழுவதும் பொருத்தணும். எங்கே குற்றம் புரிஞ்சாலும் எளிதாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். சிசிடிவி கேமராவை சென்னை மாநகரம் முழுவதும் உட்புற சாலை முதலானது பொருத்தி குற்றவாளியை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குது அதிமுக. அதோட போதைப்பொருள், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் தாராளமாக கிடைக்குது. இது ஒரு போதைப்பொருளுடைய மொத்த விற்பனை மையமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தி அவரை தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது பண்ணி இன்னைக்கு விசாரணை இருக்கிறார். அவர் கடத்தப்பட்ட அந்த போதைப்பொருள் மதிப்பு 2000 கோடி. 3 ரூபாய் கடத்திட்டு இருக்கார். 3 வருட காலமாக போதைப்பொருள் கடத்திட்டு இருக்கார். அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடி இந்த போதைப்பொருள் கடத்திருப்பார் என்பதை பாருங்க. அந்த நபர் முதலமைச்சரோடு இன்றைக்கு நெருக்கமாக இருக்கிற புகைப்படம். இந்த நபர் முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிற புகைப்படம். அதோட இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரோடு நெருக்கமாக இருக்கிற புகைப்படம். அதோட காவல்துறை உயர் அதிகாரி இடத்துல அவர் வந்து பரிசு வாங்குறார். காவல்துறை உயர் அதிகாரி, முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லோரும் நெருக்கமாக இருப்பு போல தோற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு போதைப் பொருளை எளிதாக கடத்திட்டு இருக்கார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2027 அமைகின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா இந்த பள்ளிக்கருகில், கல்லூரிக்கருகில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருந்துட்டு இருக்குது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட போதைப் பொருளை தடுக்க முடியாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது திமுக நிர்வாகம் என்பது நிறுவனமாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு.
பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் எண்ணற்ற நன்மைகளை பெற்றுக்கின்றார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் செல்கின்ற பொழுது சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்றம் மூலமாக ஒழிக்க செய்து மத்தியில இருந்து நமக்கு வேண்டிய திட்டங்களை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற நாடாளுமன்ற உதவி செய்வார்கள். ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவு சகோதரர் திரு மனோகர் என்ற ராயபுரமார் மனோகர் 2 லட்சத்தில் போட்டிருக்கிறார். அவர் நன்றாக படித்தவர், பண்பாளர், கூப்பிட்ட கொள்ளுக்கு ஓடோடி வரக்கூடிய இந்த வட சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய அரசு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழித்து திட்டத்தை பெற்று இந்த பகுதி வளர்ச்சி காண்பார். நல்லவர், பண்பாளர். அப்படிப்பட்ட திரு மனோகர் என்ற ராயபுரம் மனோகர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து அதை வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே திருப்பி உறுத்துக் கொள்ள சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டலைக்கு, வாக்களிப்போம் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம்.